எண்ணெய் ஊற்றணும். அடுத்து கடுகு போடணும். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை. அடுத்து வெங்காயத்தை போடணும். இது தக்காளியே போடணும். லைட்டாக உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் ஜீரகத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நெய்யை அரைக்கணும். மொச்சக்கொட்டையை வந்து நைட்டே ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நான் போட போகிறேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, காயத்தூள் கொஞ்சம், சிக்கன் பொடி கொஞ்சம், அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிச்சு தண்ணியை விட்டனால மறுபடியும் தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை. அரைச்ச தேங்காயும் மிக்ஸ் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கூட ஆட் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தழையும் போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். குக்கரை மூடி வச்சு 3 விசில் வைக்கணும். இந்த கிரேவி வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசை சுட்டுருக்கேன். குக்கரை திறக்க போகிறோம். இப்போ சூப்பராக நல்ல வெந்திருக்கு. தோசை சாப்பிடக்கு நல்ல டேஸ்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பரிமாற போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.